எனக்கு முன்னால் சாதி மதங்களை பாரோம் என்கின்ற தலைப்பில் முழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர் எழுத்தாளர் கலையரசன். எனக்கு நிரம்ப பிடித்தமான என் அருமை சகோதரி தமிழ் வளர்ச்சித்துறையின் துணை இயக்குனர் திருமதி சபீரா பானு அவர்கள், இந்த கல்வி மாவட்டத்தின் CEO முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள், பிரமுகர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், என் உயிரினும் மேலான தமிழ் உறவுகள், உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். கலையரசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது திக்கென்று இருந்தது எனக்கு. சூப்பர் ஸ்டார் பேசுகிறதுக்கு முன்னால் லைஃப்பாய் விளம்பரம் மாதிரி என் பேச்சு இருக்குன்னு சொன்னாரா, அவர் யாரை திட்டினார்னே தெரில எனக்கு. மனதை அழுக்காக்குகின்ற திரைப்படங்களை விட உடலையாவது சுத்தம் செய்யக்கூடிய லைஃப்பாய் உயர்ந்தது தானே. நீங்கள் என்னை பாராட்டவில்லை என்பது மட்டும் என் 6வது அறிவு எனக்கு சொல்கிறது. படித்தவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும்பாங்க. அவரை நான் அன்போடு அவரை வரவேற்கிறேன். அவருடைய பேச்சை நானும் முன்மொழிகிறேன். என்ன பேசிவிட முடியும் உங்களிடத்தில் என்று சிந்தித்தபடிதான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இதில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, அரை மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும். கஷ்டப்படவே வேணாம். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள்லாம் எடுத்துகிட்டு இது வரைக்கும் நான் இதில் தானேயா பார்த்துருக்கீங்க. எத்தனை 1000 கிலோமீட்டர் தெரியுமா பயணம் பண்ணி நான் வந்திருக்கேன். நேரில் வந்திருக்கேன்ல, உங்களுக்காக தானே வந்திருக்கேன். இதையெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு என் பேச்சை கேளுங்க. ஏன்னா நான் கூட்டத்திற்கு பேசுபவள் இல்லை, நான் இண்டிவிஜுவல் தனி மனிதருக்காக பேசக்கூடிய. என்னுடைய பேச்சு எனக்கும் உங்களுக்குமானது, தனித்தனியான கனெக்ஷன் தான் என் பேச்சு. யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? நல்லா பேசுகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் கருத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், உயர்ந்தவர்கள். யார் நல்ல பேச்சாளர் அப்படின்னா என் டிக்ஷனரியில் யார் நல்ல பேச்சாளர்னா, பேசிட்டு போகிறவங்கெல்லாம் நல்ல பேச்சாளர் இல்லை, போனதுக்கு அப்புறமாவும் நமக்குள்ள யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர் தான் நல்ல பேச்சாளர். நீங்கள் நான் பேசிட்டு போனதற்கு பிறகு கூட நான் பேசிய வார்த்தைகளை நீங்கள் உள்ளுக்குள் கவனப்படுத்தி கொள்ள வேண்டுமே என்று தேர்ந்தெடுத்து சில வார்த்தைகளை, சிந்தனைகளை கொண்டு வந்திருக்கிறேன். உங்களிடத்தில் நான் வேண்டுவதெல்லாம் என்ன தெரியுமா? நான் நிறைய நேரம் பேசுவதற்கு இல்லை. பேசுகின்ற இந்த நேரத்தில் எல்லாம் உங்கள் கவனம்தான் எனக்கு தேவை. இந்த கவனச்சிதறல் போல் பெரும் குற்றம் வேறு கிடையாது. ஒரு வினாடி கவனச்சிதறல் உயிரை போக்குகின்ற சாலை விபத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லட்டுமா? ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு 35-40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 25-20 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. பிரபஞ்சம் முடிவு செய்கிறது, இதோ இந்த பர்வீன் சுல்தானா வந்திருக்காங்களா, அவங்க உதடுகள்லேருந்து இந்த வார்த்தைகளை தூக்கி போட்டுடலாம் தான் பிடிச்சிக்க அப்படின்னு அங்கேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் சொல்ல தொடங்குற அந்த வினாடியில் யாராவது ஒருத்தர் மேடையில் வருவார். நம்ம CEO அம்மா காதில் ஏதோ ஒன்று சொல்வார். அம்மா முகம் மாறும். நம்ம எல்லாருமே அவங்களையே பார்த்துட்டோம். நம்ம சாவர வரைக்கும் அவங்க என்ன பேசினாங்கங்கிறது நமக்கு தெரிய போகிறதில்லை. ஆனால் இங்கே நான் வைத்தால கத்திக்கிட்டு இருப்பேன். கவனம் அங்கே இருக்காது, நேராக அங்கே தான் போகும். அந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்காக வீசிய சொற்களை நீங்கள் கடந்து போயிருப்பீர்கள். மறுபடியும் அந்த சொல் உங்களை சேர்வதற்கு 30-40 வருஷம் ஆயிடும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள்
எந்த நேரத்தில் யாருக்காக எந்த வார்த்தை வருகிறது என்பதே நமக்கு தெரியாது. உலகம் எல்லாம் நீங்கள் கவனத்தோடு இருங்கள், உங்களுக்கான வார்த்தைகள் அதற்குள் இருக்கிறது. எங்கேயும் கவனத்தை சிதறடிக்க அனுமதிக்காதீர்கள். வல்லமை தாராயோ என்ற தலைப்பில் நான் பேச பொருண்மை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய டிக்ஷனரியில சொற்களுக்கு வித்தியாசமான பொருள் உண்டு. ஒருத்தங்க ஒரு சொல்ல ஒரு மாதிரியா சொல்லுவாங்க, ஆனால் நான் அதை வித்தியாசமாக புரிந்து கொள்கிறேன். சொற்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொள்ளப்படுகின்றனவோ அந்த அளவிற்குத்தான் அது வாழ்க்கையில் வித்தியாசமான விளைவுகளை ஏற்படுத்தும். எனக்கு பல நாளா ஒரு டவுட், இந்த ஸ்வீட் இருக்குல்ல, ஸ்வீட் இந்த மேடைக்கு வந்தா சாப்பிட்றதுக்கு கொடுப்பீங்க, இந்த வாட்டி கொடுக்கல. யாருக்கு? டீச்சர் கேள்வி கேட்டால் தெளிவாக இருந்தால் பதில் சொல்லணும், இல்லைன்னா கம்முன்னு இருந்துக்கணும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸ்வீட் கொடுப்பாங்க. நான் பல நேரங்களில் யோசிச்சிருக்கேன் இந்த ஸ்வீட் பற்றி. நேற்று இரவுங்க நான் கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு திரும்பி இருக்கிற 2 நாளாக மிட் நைட்டில் தூக்கம் கலைஞ்சிருது. ஏன்னா 12 மணி நேரம் வித்தியாசமான நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கு. ஜெட்லாகுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது எனக்கு. என்னடா இது, எழுந்துச்சு உட்காந்துருக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது டேபிளில் ஸ்வீட் பாக்ஸ் இருந்தது, எடுத்து சாப்பிட்டேன். தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். அப்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு மருந்து ஸ்வீட். அப்புறமா தாங்க ஒரு பேருண்மை எனக்கு தெரிஞ்சுது. நம்ம ஜெயிக்கிறோம்ல, ஜெயிச்ச உடனே முன்னால் இருக்கிற ஆள் என்ன கேட்குறான்? ஏன் கேட்குறான்? நம்ம ஜெயிச்சா முன்னால் இருக்கிற ஆட்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க, அதனால் ஸ்வீட் கொடுத்துட்றோம். நான் என்ன சொல்கிறேன், ஜெயிச்சிட்டிங்கன்னா அடுத்தவனுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க. நமக்கு என்ன, நாம ஜெயிக்கணும், அவ்வளோதானே. வல்லமை என்பது எது தெரியுமா? வலிமை என்பது எது தெரியுமா? வலிமை வேறு, வல்லமை வேறு. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம். உதாரணத்துக்கு, கல்வி வேறு, அறிவு வேறு. மகிழ்ச்சி வேறு, ஆனந்தம் வேறு. கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது. படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, வெளியிலிருந்து உட்செல்வது. அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. எப்போ தெரியுமா கல்விக்கு பெருமதி? நீங்கள் படித்த கல்வி அறிவாக வெளிப்பட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பயன்பட்டுதான் அது படித்ததுக்கு அர்த்தம். சும்மா படித்து வச்சுக்கிறது இல்லை. பொண்ணு என்னங்க படிச்சிருக்கு? பிகாம். பையன் எம்பிஏ. ஒன்றும் தெரியாது. இன்விடேஷனில் இருக்கும், சோ அண்ட் சோ என்கின்ற பிகாமுக்கும் சோ அண்ட் சோ என்கின்ற எம்பிஏவுக்கும் கல்யாணம். படித்த படிப்பு பயன் பெற வேண்டும். இப்போ கல்வி வேறு, அறிவு வேறா? மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. ஒருவர் ஆனந்தமாக இருக்கிறார் என்றார், அவர் உள்ளிருந்து ஆனந்தமாக இருக்கிறார் என்ற அர்த்தம். மகிழ்ச்சி என்பது தேடி அலைவது, இருக்கின்ற இடத்திலிருந்தே முழுமை பெறுவது ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாத்தியம். இதே போல்தான் வலிமை வேறு, வல்லமை வேறு. மரம் இருக்குல்ல, மரம் அது வலிமையானது. புல் இருக்குல்ல, அது வல்லமை கொண்டது. பெரிய புயல் அடிச்சா மரம் சாஞ்சிரும். எல்லோ சாரி போட்டுட்டு இருக்கிற மேடம், நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க, எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க நடக்கிறீங்க, போறீங்க, வர்றீங்க, எழுந்திருக்கிறீங்க, உட்கார்றீங்க, பின்னால அது சில பேருக்கு அந்த சீக்கிங் அப்ரூவல் இருக்கும். ஐ வில் நாட் அலோவ். என் கிளாஸ் இப்படி இருக்கும். 25 வருஷமா டீச்சராக இருக்கேன். என் கிளாஸில் இந்த 25 வருஷத்தில் ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. இந்த மாதிரி கலாட்டா பண்ணுறவங்களையும் ஒழுங்குபடுத்திடுறது.
யாருடைய கவனத்தையோ ஈர்ப்பதற்காக அவர்களுடைய வாழ்நாட்களில் வந்து சேரக்கூடிய சொற்களை அவர்கள் அடைய முடியாதபடிக்கு தடுக்கின்ற சக்திகள் இருக்குல்ல, அவர்களிடத்தில் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மரம் இருக்குல்ல, அது வலிமையானது. புல் இருக்குல்ல, அது வல்லமையானது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், புயல் அடித்தால் மரம் சாயும், புல் சாயும் எழுந்து நிற்கும். ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. அந்த வல்லமை தேடித்தான் இன்றைக்கு என் பேச்சு அமைகிறது. பேச்சை கவனமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பேசக்கூடிய எல்லா பொருட்களும் உங்களுக்கு பயன்பாடு இல்லாததாக இருக்கலாம். ஆனால் ஒரு புத்தகத்தை வாசிப்பது போல 400 பக்க புத்தகம் இருக்கும். 382வது பக்கத்தில் 4வது பத்தியில் 3வது வரி நமக்காக இருக்கும். அந்த 382 பக்கத்தையும் நம்ம படிச்சு தான் ஆகணும். அப்போதான் அந்த பகுதியை நாம் அடைய முடியும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பேசுகின்ற எல்லா பொருட்களும் உங்களுக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சில நிமிடங்களில் ஏதோ ஒரு சொல் மின்னல் வெட்டுவது போல் உங்களுக்காக வந்து விடலாம். வெறும் சொல் இருக்குல்ல, நிறைய பேரை பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய பேரை நான் பார்க்கிறேன். இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் ஒரு பிரிவிலேஜ் எதிர்பார்க்குறீங்க. நான் சின்ன பிள்ளை தானே, என்ன வயசு உனக்கு? எனக்கு 17 வயசு தான் ஆகுது. 17 வயசு சின்ன பிள்ளையா? ரொம்ப அநியாயமாக கோவம் வர விஷயம் என்ன தெரியுமா கலையரசன் சார்? நீங்கள் என்னென்னத்துக்கோ கோவப்பட்டீங்களே. நாங்கள் எல்லாம் 90 கிட்ஸ். ஓ, 90ல் பிறந்தவங்கன்னு சொல்லு, அது என்ன கிட்ஸ்? 90ல் பிறந்தது எப்படி கிட்ஸ்ன்னு நான் கேட்குறேன். ஆயிடுச்சு இல்லை உனக்கு? 36 வயசு ஆயிடுச்சு இல்லை? 36 வயசு ஆன நீ கிட்ஸா? இன்னொன்று ஒன்று தெரியுதுங்க, இப்போ சொன்னா கோச்சிக்கோங்க. ஜென்சி, ஜெனரேஷன் ஜி. என்ன அதுக்கு என்னங்கிற? இப்போ நானும் தான் ஜெனரேஷன் எக்ஸு. இந்த 90ல் பிறந்ததுங்கெல்லாம் ஜெனரேஷன் ஒய். நீ பிறந்த 2000ல், அதனால ஜெனரேஷன் செட்டு. ஒன்றும் யோசிக்காத, 2010ல் ஒன்று பிறந்துருச்சு, ஜெனரேஷன் ஆல்ஃபா. 2025 ஜனவரியில் பிறந்துருச்சு, ஜெனரேஷன் பீட்டா. ஒன்றுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு போகுது சார். ஒருத்தங்களை மட்டும் ஏன் போட்டு நசுக்கிறீங்க, ஒருத்தங்களை மட்டும் ஏன் கொண்டாடுறீங்கன்னு நான் கேட்குறேன். இந்த கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு இல்லையா? இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவுக்கு வயசு 80. 1000 பிறை கண்ட பெண். நான் ஜெனரேஷன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். போய் தேடுங்க ஜெனரேஷன் எக்ஸ்னா எப்போல்லாம் பிறந்ததுங்கெல்லாம் ஜெனரேஷன் எக்ஸ்ன்னு. நான் என் வயசை சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா இந்த வயசில் எனக்கு சொல்லுது, போதும் இவ்வளோ தூரம் ப்ளவுஸ் போட்டது, இப்போ ஃபுல்லாக ப்ளவுஸ் போடு. நான் கேட்குறேன், எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஏனென்றால் எனக்கு மூத்த தலைமுறை ஒருபோதும் எனக்கு தவறாக வழி காட்டாது என்பதனை நான் நம்புகிறேன். இந்த வல்லமையை நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு கொடுத்துருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு போறேன். நம்ம எல்லாருமே லீவ் லெட்டர் எழுதணுமா? எழுதணுமா? சின்ன வயசுல எழுதணுமா? எழுதணுமா? ஆமான்னு சொன்னா தானேங்க பேச்சு. நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க முடிச்சிருவீங்க பாருங்க. As I am suffering from fever, I request you to give me 2 days leave. சொல்வீங்களா? ஒருத்தி எழுதுனா எனக்கு, as I am suffering from my sister's marriage, you please leave the school for 2 days. என்னையா? சரி, நான் இப்படியே நிறுத்துங்க. சிஓவை கேட்குறேன், அவங்க தான் பதில் சொல்லணும். மேடம், கீழே சைன் பண்ணுவோம்ல, லீவ் லெட்டர் எழுதிட்டு நாம ஸ்கூலில் படிக்கும்போது யுவர்ஸ் என்னன்னு மேடம் எழுதுவோம்? வெரி குட். யுவர்ஸ்
obediently. இன்னைக்கு என்னப்பா எழுதுற தம்பி? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. ஃபெய்த்ஃபுல்லி. நான் மொழி ஆசிரியர், நான் போய் கேட்டேன், என்னத்துக்கு இதுங்க எழுத மாட்டேங்குதுங்க ஒபீடியன்ட்லின்னு கேட்டால் ஈ முன்னால் வரணுமா ஐ முன்னால் வரணுமான்னு அதுங்களுக்கு சந்தேகம். ஃபெய்த்ஃபுல்லியில் எவ்வளோ எல் வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோமோ அவ்வளோ எள்ளு. என்ன அநியாயங்க, போயிடுச்சே ஒபீடியன்ட்லிங்கிற சொல் போயிடுச்சே நம்மளை விட்டு. ஒரு ஜெனரேஷன் டீச்சர் கிட்ட ஒபீடியண்டா இருக்காங்களா? பெற்றோர்களிடத்தில் குழந்தைகள் ஒபீடியண்டா இருக்காங்களா? ஒபீடியண்டா இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நாளை அரசு ஆளக்கூடிய தலைமைத்துவம் பெறுகின்ற பிள்ளைகளாக வருகிறார்கள் என்பதனை புரிந்து கொள்வது வல்லமை. எங்க அடங்கணுமோ அங்க அடங்கணும், எங்க அடங்க கூடாதோ அங்கதான் அடங்கக்கூடாது. நான் கிளாஸ்ல பின்னால் உட்காந்து பேசுவேன். ஆகாத டீச்சர் தான் கூப்பிட்டு சொன்னாங்க, சுல்தானா கெமிஸ்ட்ரி டீச்சர், பேசாத. யாரை பார்த்து பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவன். என்ன பார்த்து பேச? எங்க பேசணுமா அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசக்கூடாது. உட்காரு. நாங்க வாங்கி வச்சுக்கிட்டேனே வித மாதிரி, அங்க பேசுறத நிறுத்தின, இதோ இங்க பேசிட்டு இருக்கிற. கேள், பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கீழ்ப்படிதலோடு கேட்கிறோமா? எங்கே கீழ்ப்படிய வேண்டுமோ குழந்தைகள் கிட்ட அங்க கீழ்ப்படிய சொல்லித்தர வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது ஆக உன்னதமான சொல், அது அடிமைத்தனம் அல்ல. இந்த வளர்ந்த அப்புறமா இவங்களெல்லாம் கீழ்ப்படிய சொல்றோம்ல, என்னெல்லாம் கீழ்ப்படிய சொல்றீங்களா? அது யார் சொல்வது என்பதில் இருக்கிறது. இப்ப நான் சொல்றேன், எல்லாருக்கும் நிமிர்ந்து உட்காருங்க. உண்மையாக சொல்கிறேங்க, நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்கார்ந்தவங்க வாழ்க்கையிலலாம் ஒரு அற்புதம் நடந்திருக்குங்க. இருந்த இடத்துலேருந்தே 2 இன்ச்சு உயர்ந்திருக்கிறீங்க. யார் சொல்லணுமோ அவங்க சொன்னால் கேட்டுக்கிட்டு போகிறது. ஆனால் சில விஷயங்கள் இருக்கு, அதற்கு அடிபணியக்கூடாது. பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி. எங்கள் அம்மா எனக்கு சுருதி பெட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. நாங்கள் 5 பேர். ஒரு சுருதி பெட்டி, அது இன்விசிபிள். சரி க ம ப த நீ சா. எங்கள் வீட்டில் எங்கள் 5 பேரும் அப்பா உட்பட ச இவ்வளோதான் குரல் இருக்கணும். அம்மா பசிக்குது, இவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னைக்கெல்லாம் 7 கட்டையில் கூப்பிடுதுமா. எங்க என் சாக்ஸு? ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, அறிவு இல்லை உனக்கு? ஓடுறீங்க பின்னால, எப்படி உருப்படும்? நான்லாம் அந்த மாதிரி 7 கட்டை 8 கட்டையில் பேசியிருந்தேன்னா இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நான் பணிவுடன் தானே வளர்த்தார்கள். தவறான வார்த்தைகள் பேசும்போது அப்படி அப்படி அடிக்குமே எங்க அம்மா, அப்படி அடிக்குமே. தப்பான வார்த்தைகள் சொல்ல முடியாது வீட்டில். வீட்டிலே பணிவும் பள்ளிக்கூடத்திலே பணிவும் கற்றுக்கொண்டதற்கு பிறகு நிமிர்வும் தானே வாழ்க்கையின் வல்லமைக்கான ரகசியம். கற்றுக்கொண்டு நிமிருங்கள். கற்கின்ற வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். நான் தெரியாமத்தான் கேட்குறேன், தெரிஞ்சு கேட்குறான்னு அர்த்தம். நான் ஒன்று சொல்வேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, தப்பாக நினச்சிக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிறான்னு அர்த்தம். வார்த்தைகளை புரிந்து கொள்கிறோமா? ஒன்றும் இல்லை, வெறும் சொற்களால் பலன் இல்லை. சொல்லில் உயர்ந்த சொல் செயல். அதுக்கு உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மில் பல பேருக்கு சொல் போதுமானதாக இருக்கிற, முக்கியமாக இந்த பொம்பளைங்க ஜென்மம் இருக்குதே, சொல் போதுமானதாக இருக்கு. அதில் தான் சிக்கி சீரழிஞ்சு போயிட்டோம். நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, நான் என்ன சொன்னாலும் நீ நம்புற, என் மேலே அன்பாக இருக்கிற,
என் கஷ்டம், என் நஷ்டம் எல்லாத்துலேயும் துணை நிற்கிறேன். உனக்குன்னு நான் எதுவுமே செஞ்சதில்லை. நான் முக்கியமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார், பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த புருஷமான்கள் இருக்கிறீங்களா, கோச்சிக்காதீங்க. மனப்பாடமாக பேசுகிறீங்க உங்கள் ஒய்ஃப் கிட்ட. 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், 35 வருஷமா திருந்தவே மாட்டியா? நீனா டீச்சரா, நானா கொஸ்டின் பேப்பரா, இல்லை ஆன்சர் ஷீட்டா? குரானிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, உன் மனைவி உன் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து போவாய். எவ்வளவு ஞானமான வார்த்தை அது. என் இயல்பில் இருந்தால்தான் குடும்பம் குடும்பமாக இருக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் ஆர்ப்பரித்து கை தட்டுகிறார்கள், பயந்து போய். கூட வீட்டில் ஆள் வரல, ஆள் வந்ததெல்லாம் கம்முன்னு இருக்குது. வீட்டில் போய் இடிச்சு காட்டும், அவங்க சொன்னாங்கல்ல அப்படின்ட்டு. பாருங்க, வெறும் சொற்களால் பலன் இல்லை. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது எனக்கு வந்து சேர்ந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்கிறேன். நீங்க நினைக்காதீங்க, என்னை உங்கள் எத்தனை பேருக்கும் எத்தனை நாட்களாக தெரியும்? யா தம்பி, எத்தனை வருஷமா தெரியும்? கண்ணு 3 மாசமா 4 மாசமா? அப்புறம் உங்களுக்கு 5-6 வருஷமா தெரியும். 5-6 வருஷமா தெரியும். 5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், ஒரு விஷயம் சொல்லவா? தம்பிக்கு சொல்கிறேன். 3 மாசமா என்ன மொபைலில் தெரியும்னு சொல்கிறான்ல தம்பி. நான் 29 வருஷம் 9 மாதம் உன் மொபைலில் வந்து உன் கவனத்தை ஈர்ப்பதற்காக உழைத்திருக்கிறேன். 29 இயர்ஸ். 5 வருஷம் சொல்கிறீங்களே, 25 வருஷத்துக்கு முன்னால் நான் உழைச்சிருக்கேன். கால்கள் வீங்க வீங்க. நீங்கள் எல்லாம் நான் இருக்கும் இடத்தில் வந்து என் பேச்சை கேட்பதில்லை, நீங்கள் இருக்கும் இடத்திற்கு நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெண்ணாக புலம் பெயர்ந்து போய் பேசுவது என்பது எவ்வளவு பெரிய சவால் என்பது பெண்ணாக இருந்து பயணம் செய்தால் புரிந்து போகும். ஊரை வச்சிருக்கிறீங்க ராமநாதபுரம், இருக்கிறதுலையே கடைசி. நான் கிளம்பி வரணும் அங்கிருந்து. வரேனா இல்லையா? உங்களுக்காக வரேனா இல்லையா? அதனால்தான் உங்கள் வரைக்கும் வந்து சேருகிறேன். உழைக்க தயாராக இருக்கிறார்களா? எல்லாம் அப்படி சீக்கிரமா கிடைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரமா கிடைக்குமா? வாழ்க்கையில் உழைப்பு, தொடர்ந்த உழைப்பு. ஒன்றும் இல்லை, நமக்கு இன்றைக்கு முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் திருப்பி பாருங்க. இதோ இந்த 4 வருஷமா தான் அவர் வந்து நிற்கிறார், சிம்மாசனத்தில் உட்கார்றார். அதற்கு முன்னால் ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் இருந்திருப்பாரா? அதற்கு முன்னால் அவருக்கு 72 வயது. அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 60 ஆண்டுகள் உழைப்பு உழைப்பு உழைப்பு, தொண்டு, உழைப்பு. வந்து உட்கார்ந்துட முடியாதுங்க. நான் ஒன்று சொல்றேன், நீங்க வீட்டில் எழுதிப்பாங்க, அது பகையாளியோ உறவாளியோ. உழைப்பு இல்லாமல் ஒருவன் சாதனை படைக்க முடியாது, ஒருவன் வரலாற்றிலே இடம் பெற முடியாது. முதல்ல இதில் நீங்க முடிவாக இருங்க. உங்களுக்கு பகையாளியாகவே இருக்கட்டும், தொடர்ந்த உழைப்பு இல்லாமல் அவன் சாதனையாளராக வர முடியாது. ஒரு இரவு ஒரு பகலில் வந்து நிற்க முடியாது. நான் என்னுடைய 8வது வகுப்பில் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எத்தனை பேருக்கு இது புரிகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இண்டிவிஜுவலுக்காக தான் சொல்கிறேன். இந்த டைலாகை சொல்லிட்டு சொல்கிறேன். பாலைவன ரோஜாக்களா சார், தெரில என்ன படம்னு, அது ஒரு டைலாக் வரும். வாகை சந்திரசேகர் தான் சொல்வார்னு நினைக்கிறேன். சரியா இல்லைன்னா தப்பாக இருந்தால் மாற்றிக்கணும். நான் யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா, உனக்கு கூடவா புரியவில்லை? ஒருதலை ராகமா? இந்த வேற ஒன்று சொல்லுது. ஒரு டேட்டாவை கரெக்டாக கொடுக்குறீங்களா? கலையரசன் சொல்லிட்டார் ஒருதலை ராகம் தான். அந்த டைமில் நான் ரொம்ப சின்ன பிள்ளை, அதனால அந்த படம் பார்க்கல. அவர் வேற ஏதோ ஒரு படம் சொல்கிறார். போங்க சார், டயலாக் தான் முக்கியம். யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா, உனக்கு கூடவா புரியவில்லை? இதை சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள்லாம் தான் சுபத்ரா, கேட்டவள் நான்.
யாருக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் உனக்கு கூடவா புரியலன்னு கேட்குறேன். பாருங்க, என் வாழ்க்கையை மாற்றிய அது ரொம்ப கொஞ்சம் சிரமம், புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய புறாவை வளர்த்துட்டு இருந்தான். நான் ஒரு கூட்டத்தை ஒருத்தன் வளர்த்துட்டு இருந்திருக்கான். ரொம்ப உயிர் அந்த புறாக்கள் மேலே. அந்த மாதிரி ஒரு படம் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நான் பார்த்தேன். இப்போ இஸ்ரோவுக்கு ஒருத்தர் புதுசாக பொறுப்பெடுத்திருக்கிறாரு. புறாக்கள் கூட்டத்தை ஒருவன் வளர்த்தான். புறாக்களுக்கு சொல்லி தந்தான், வேட்டைக்காரர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், நீங்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தான். என்ன, எல்லாரும் மொத்தமாக சொல்லுங்க. நான் எல்லா புறாவும் மொத்தமாக சொல்லுச்சு. 4 டைலாக், 4 வரி சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொன்னாங்க, வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுச்சு. வேடன் வருவான், இறை தூவான், வலையை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டான். அவன் போய் படுத்துட்டான். எல்லாம் சத்தமாக சொல்லிட்டு இருக்குது. வேடன் வந்தான். சொன்னான், வேடன் வருவான் அப்படின்னு. வேடன் கொஞ்ச நேரம் நின்னான். இரையை தூவான், கவனமா பார்த்தான். வலையை விரிப்பான், அலர்ட், சிக்கிக்கொள்ள மாட்டோம். கிட்ட போனான், ஒன்றும் இல்லை, அதே டைலாக் சொல்லுச்சு. வேடன் வருவான், நான் தான் வந்துட்டேனே. இரையை தூவான், பேக்ல இருந்து விதை எடுத்து போட்டான். எல்லாம் கொத்திக்கிட்டே சொல்லிச்சுங்க. வலையை விரிப்பான், வலையை விரிச்சான், சிக்கிக்கொள்ள மாட்டோம், சிக்கிக்கிடுச்சு. எல்லாம் தூங்கிட்டு இருந்த முதலாளிக்கு கேக்குது, அதுங்க சொல்றது கேக்குது. வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம், சூப்பர், எல்லாம் ஒழுங்கா இருக்குதுங்க. தூங்கி போனான். முழிச்சு பார்த்தா சத்தம் வால்யூம் குறைவா இருக்குது. வேடன் வருவான், இரையை தூவான், வலையை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். போய் குரல் மறைஞ்சு போச்சு. ஏன்னா அவன் மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டான். இப்படி ஒரு கதை படித்தேங்க. நான் படிக்கும் பொழுது எனக்கு வயது 13. வெறும் சொற்களால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? இது தற்பெருமைக்காக இல்லை, இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும். உங்களில் ஏதேனும் ஒரு சிறிய வெப்பத்தையாவது ஏற்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். வாழ்க்கையில் இன்று இருப்பது போல் நாளை இருக்காதீர்கள். கொஞ்சமாவது உயர்ந்து காட்டுங்கள், கொஞ்சமாவது உயர்ந்து காட்டுங்கள். நான் 10th ஸ்டாண்டர்டில் 58 மார்க்கு தான், செகண்ட் கிளாஸ். இப்போ கூட எழுதும்போது 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் கிளாஸ்னு எழுதுறேன். ஆனால் யூனிவர்சிட்டி முடிக்கும்போது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். ப்ராக்ரஸ் வந்து சேர்கின்ற பொழுது ஒரு பிடி டீச்சர் ஸ்கூலில் 3 மாதத்திலிருந்து என் பணியை ஆரம்பித்தேன். அப்படியே படிப்படியாக போய் ஒரு கல்லூரியில் லெக்சரர், அதுக்கப்புறமா துணை பேராசிரியர், அப்புறமா இணை பேராசிரியர், அதுக்கப்புறமா ஒரு கல்லூரியில் தமிழ்துறை தலைவர், அதற்கப்புறமா இன்றைக்கு தமிழ் வளர்ச்சி துறையின் கீழே இயங்குகின்ற உலகத் தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர், இயக்குனராக உங்கள் முன்னால் நிற்கிறேன். ப்ராக்ரஸ். பெரிய சாதனைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் என் துறையில், என் தமிழ் மீது நான் வைத்த ஆழமான பற்றின் காரணமாக அந்த துறையில் நான் ஒரு ஸ்டெப் மேல. நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் ஒரு சைன் பண்ணிட்டு போங்க. வல்லமை பெறுங்கள். காற்று வரும், மழை வரும், புயல் வரும், மிகப்பெரிய பேரிடர்கள் வரும். சாயுங்கள், நிமிர்ந்து கொள்ளுங்கள். வந்து உங்களை எது வேண்டுமானாலும் அப்படி தாழ்த்தும். ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து கிடந்து விடாதீர்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன், விழும்பொழுதெல்லாம் எழுங்கள், விழும்பொழுதெல்லாம் எழுங்கள். விழுந்தே கிடப்பதுதான் வீழ்ச்சி.
வல்லமை பெறுவது என்ன தெரியுமா? ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு போவது. நம் மனம் போல் நம்மை வழி நடத்தக்கூடிய குருவும் இல்லை, நம் மனம் போல் நம்மை வீழ்த்துகின்ற பகையும் இல்லை. இந்த டென்சிங் இருந்தார்ல, மேலே போய் இந்த இமயமலை எவரெஸ்ட்டை தொட்டார் டென்சிங், அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியை நான் அப்படியே உள்வாங்கிறேன். எனக்கு வெற்றியாளர்கள் தன்னுடைய ரகசியங்களை பேசுகின்ற பொழுது பிடிக்கும். ஏன் தெரியுமா? இந்த உலகம் வஞ்சக உலகம். தன் வெற்றியின் ரகசியத்தை சொல்லவே சொல்லாது, தோல்வியின் உயரங்களை மட்டும் சொல்லி நம்மை அழற்சியில் உட்படுத்தி அயற்சியாக்கி நம்மை தோற்கடிக்க தூண்டும். ஒருபோதும் அந்த சூழலுக்கு, அந்த சொற்களுக்கு செவிமடுக்காமல் இருங்கள். உயர்ந்த உயர்ந்த நிலையில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? டென்சிங், நீங்க போய் அந்த எல்லையை தொடுவதற்கு உங்களுக்கு என்ன தடையாக இருந்தது என்று எங்களுக்கு சொன்னால் வரும் காலத்தில் அந்த தடைகளை நாங்கள் சரி செய்து கொள்வோம். டென்சிங் சொன்ன பதில், வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. இந்த கால வர்த்தமான சூழ்நிலையோ, கையில் இருந்த ஆக்சசரிஸோ, என் உடல் நிலையோ எதுவுமே எனக்கு தடையாக இல்லை. நான் ஒன்றுக்கு மட்டும் பயப்பட்டேன், ஆனால் அது என்னை தோற்கடிக்கவில்லை, அதனால் நான் தொட்டேன். யார் அது? என் மனம் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ அதை தொடமாட்டாய் என்று. இது டென்சிங் சொன்ன பதில். நீ அதை தொடமாட்டாய் என்று என் மனம் சொல்லாததனால் நான் ஜெயித்தேன். நான் சொல்றேன் பாருங்க, மகாபாரதத்தில் ஒரு காட்சி. யாகம் நடத்துறான் ஒரு பெரிய மன்னன். சுற்றி 9 பேர் உட்காந்துட்டு யாகம் நடத்துறாங்க. அவனுக்கு அசிரீரில காதல ஒரு விஷயம் விழுது. இந்த 9 பேர்ல ஒருத்தன் யாகத்தில் விழுந்து சாக போறான். அவன் பாதுகாப்பா வந்து நிற்கிறான், எல்லாரையும் பார்த்துட்டு நிற்கிறான். அதுல ஒரே ஒரு ஆளுக்கு எல்லாருக்கும் தள்ளி போட்டான் இடத்த. ஒரே ஒரு ஆள் மட்டும் தூக்கத்தில் இருக்கார். அவர் பின்னால போய் நின்றுட்டான். மகாபாரதத்தில் வருது இது. எனக்கு ரொம்ப அறிவை கொடுத்த ஒரு கதை. பின்னால போய் நிற்கிறான். அவன் அந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்துருச்சு, ஒரு சிங்கம் துரத்துற மாதிரி. அந்த ஸ்பாட்டில் இவன் இப்படி முன்னால் சாஞ்சான் பாருங்க, 2 அடிக்கு இருக்குது இடம், இங்கே தான் சாஞ்சான். பின்னால் தர்ப்ப புல் இருக்குல்ல, அதில் ராஜா அவன் முழிக்கணுன்றதுனால அப்படி தொட்டார். அவன் கனவுல பாஞ்சி வந்த சிங்கம் அவன் அடிச்சுது. இது 2 ஒரே தடவை நடந்ததா, பாஞ்சி உள்ள விழுந்துட்டான். என்ன என்று சொல்வீர்கள்? நம் மனம்தான் நமக்கு. மற்றவர்களுடைய சிறிய அசைவு, நல்ல பேர், நிறைய பேர் பார்ப்பீங்க, நல்லா தாங்க நேற்று பேசிட்டு இருந்தான், இன்னைக்கு திடீர்னு இந்த முடிவை எடுத்துட்டாங்க. ஏன்? அவனை யாரோ தவறாக தொட்டு இருக்கிறார்கள். நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வல்லமை என்பது நம்மை முதலில் பாதுகாத்துக் கொள்வதுதான். நான் இப்படி சொல்றேன், ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு ஒன்று இருக்கு. சின்ன குழந்தைகள் இதை கவனமா கேட்கணும். எல்லாம் படிச்சிட்டேன். உண்மையா படித்தவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன் சொல்லுவான், அதை ஒன்றுமே படிக்கலப்பான்னு. அவன் சொல்லலாம் ஒன்றும் படிக்கலன்னு, ஒன்றும் வாங்காது இதுங்க, 5 ரெட் லைன் வாங்கும். அது சொல்லும் எல்லாம் படிச்சிட்டேன். நான் எப்போவுமே ஒரு டீச்சராக சொல்கிறேங்க, நீங்கள் உட்காந்துருக்குறோம்ல, இதோ கலையரசன் சார் பேசினார்ல, அதனுடைய வரலாறு என்ன தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு தான் 40-50 வருஷத்தில் படித்து சில பொறுப்புகள்லாம் பெருசாக கிடச்சிருக்கு. நான் உட்பட, கலையரசன் உட்பட, இந்த சிஓ உட்பட, இந்த துணை இயக்குனர் உட்பட, இங்கே மேடையில் உட்காந்துருக்கிற பல பேருக்கு 1000 வருடங்கள் போராடுவதற்கு பிறகுதான் எங்களுக்கு இந்த பொறுப்பு கிடைத்திருக்கிறோம். போராட்டத்தில் வந்தவர்கள் நாம் எல்லாம். சும்மா எடுத்து கொடுத்துட்டாங்களா? நம்ம அப்பச்சி படிச்சிருச்சா? நம்ம அம்மா படிச்சிருச்சா? நமக்கு தானே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
எங்க அப்பா சொன்னாருங்க, சுல்தானா நீ மட்டும் தான் டாக்டரேட் பண்ணியிருக்க, நீ இது உனக்காக கிடைத்ததல்ல, உன்னை போல உன் சமூகத்தில் படிக்கவே முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளுக்கு சேர்த்துதான் நீ படித்திருக்கிறாய். வாழ்க்கையில் தவறு செய்து விடாதே. தவறு செய்துவிட்டால் அது முன்மாதிரியாக கொள்ளப்படும். படிக்க வச்சா இப்படி ஆயிடுவாங்கன்னு முன்மாதிரியாக கொள்ளப்படும். அதனால் கவனமாக இரு. உன் மீது படிப்பு என்பது வெறும் உனக்கான பட்டம் மட்டுமல்ல, அது மிகப்பெரிய சுமை. கற்றவர்கள் தவறு செய்ய முடியாது, தாய் தகப்பன் தவறு செய்ய முடியாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, எவ்வளவு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட. எல்லாம் நான் பார்த்துக்குவேன். பைபிள்ல சாலமோன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். அந்த சாலமோன்கிற மன்னன் எல்லாவற்றையும் அறிந்திருந்தான். தாவீதுக்கு கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு, ஆலயத்தை எழுப்பக்கூடிய வாய்ப்பு சாலமோனுக்கு தான் கிடைத்தது. சாலமோன் எழுதிய அந்த வரிகளை பைபிளை எடுத்து மதம் ஜாதி கடந்து படித்து பாருங்கள். அவன் எழுதுகிறான். அவனை பற்றி ஒரு குறிப்பு படித்தேன் நான். லீடர் நான் யாரு தெரியுமா? நீங்கள் வீட்டில் இருக்கலாம், இதோ மேடையில் இருக்கலாம், நிறுவனங்களில் இருக்கலாம், ஸ்கூலில் இருக்கலாம், ஏன் கல்வி அலுவலராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். யார் தலைவன் தெரியுமா? சாலமோனுக்கு இருந்த அந்த குணம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாலமோன் குதிரை படை எடுத்துக்கொண்டு வருகிறான். சும்மா ஷார்ட்டாக தான் இருக்கும், புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். குதிரை எடுத்துட்டு வரான். அப்போது ஒரு எறும்புகள் கூடு கட்டியிருக்கு ஒரு இடத்துல. தூரமாக வந்துட்டு இருக்கு படை சத்தம். அப்போ ஒரு எறும்பு சொல்லிச்சான், அவ்வளோதான் இங்கே வருது படை, நம்ம கூடெல்லாம் கலைய போகுது, இனி நாம் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம், நம்ம வீடு சிதைய போகுது. அப்படின்ன உடனே அந்த எறும்புகளின் தலைவன் சொன்னானாம், கவலைப்படாதே வீரனே, வருவது சாலமோன், அவனுக்கு நாங்கள் இருப்பது தெரியும், எங்கள் குரல் அவனுக்கு கேட்கும், அவன் ஒருபோதும் நம் கூட்டை கலைக்க மாட்டான், ஏனென்றால் அவன் தலைவன். அம்மா நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் மனசில் எடுத்துகிட்டு போங்க. நான் இந்த சகோதரி சொல்கிற வார்த்தையை, இந்த அம்மா சொல்கிற வார்த்தையை நீ எடுத்துகிட்டு போ. யானைக்கு இனிக்கிற கரும்பு தானே எறும்புக்கும் இனிக்கிறது. யானை மட்டும்தான் உயிர் வாழணுமா? இங்கே எறும்புகள் உயிர் வாழக்கூடாதா? அதுக்கு என்ன வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தானே இதுக்கும். உருவத்து வேண்டுமானம் பெருசாக இருக்கலாம், நிறைய ஆயுள் காலம் கொண்டு இருக்கலாம், ஆனால் உயிர் ஒன்று தானே, வலி ஒன்று தானே. சீ பென்சிலுக்கு சண்டை போட்டுக்கிற, பென்சில் உனக்கு, அதுக்கு அது வாழ்க்கை போராட்டம். குழந்தைகளிடம் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். நமக்கு மற்றவர்கள் கிட்ட வல்லமை பெறுவது எது தெரியுமா? அடுத்தவர்கள் கிட்ட பேச தெரியணும் நமக்கு. நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, கோச்சிக்கிட்டா பரவாயில்ல. என்ன இப்போ ஏதோ ஒன்று புரிஞ்சுக்குவீங்கல்ல. எனக்கு தொண்டைக்கட்டி இருந்துச்சு. ஒருத்தர் கலையரசன் சார் மாதிரி ஒருத்தர் என்னை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டார். இவர் கூப்பிட மாட்டார், கூப்பிட்டார். போனேன். அவங்க மனைவி குழந்தைகள்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சாப்பாடு பிரியாணி. அன்றைக்கி தொண்டை செம்மக்கட்டு, காற்று தான் வருது, இஞ்சி அப்படி அந்த லெவலில் இருக்குது. நான் போய் உட்கார்றேன். உடனே அந்த வீட்டில் பேச என்னை சாப்பிட கூப்பிட்டவர் சொல்கிறார், சாப்பாடு வந்து வச்ச உடனே சொல்கிறார், இவங்களுக்காக ஏதாவது பேசுங்க. சாப்பிட்றதா பேச, அதுவும் பிரியாணி முன்னால் வச்சு. தொண்டை கட்டி இருந்துச்சா எனக்கு, அது ஒரு வழி தானே பேசாமல் இருக்கிறது. சார் வாங்க சார். அவர்கிட்ட வந்தார். தொண்டை கட்டி இருக்கு சார். ஐயோ அப்படின்னார். சூடா கொஞ்சம் தண்ணி, சுடு தண்ணி கொடுங்க சார். அவர் என்னை பார்த்துக்கிட்டே இல்லை, இப்போவே வேணுமா மேடம், அப்புறமா கொடுக்கவா மேடம், சாப்பிட்றீங்களா? யோ எனக்கு தானே என் தொண்டை கட்டி, காது நல்லா தானே இருக்கு, சத்தமாக தான் பேச.
நம்ம கிட்ட தான் பாதிக்கப்பட்டவங்க உளருவாங்க. அதுங்களுக்கு திருப்பி நாமளும் உளரக்கூடாது. நாம் தெளிவாக பேசணும். குழந்தை தான் நம்மக்கிட்ட மழலையில் பேசும், நாம் அதுங்கிட்ட தெளிவாக பேசணும். அடாலசன் பிள்ளைங்க நம்மக்கிட்ட ஓவராக பேசுங்க, நாம் தன்மையாக பேசணும். ஏதாவது ஒன்றை செய்கின்ற பொழுதுதான் நமக்கான வாழ்க்கை நமக்கு வசப்படும். இந்த வல்லமை நமக்கு கிடைத்தால் எல்லாரையும் ரொம்ப அழகாக டீல் பண்ணிட்டு போயிடலாங்க. ஆனால் இந்த நிதானம் வரணும்ல. இதுல பாருங்க, சாலமோனுக்கு எப்படி அடுத்தவர்களுடைய உயிர்களின் குரல் கேட்குமோ, இந்த குரல் கேட்கின்ற தன்மை பல அரசர்களுக்கு இருந்திருக்கிறது. ராமாயணத்துல இதே தகுதி படைத்தவன் தசரதன். ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. உலக இலக்கியங்களை படிக்கின்ற பொழுது கருத்துக்கள் அங்கங்கே துண்டு துண்டாக கிடைக்க தவிர அறம் ஒன்றுதான். அற இலக்கியங்களில் ஒன்றாகத்தான் சிந்தித்திருக்கிறார்கள் கால வர்த்தமானங்களை கடந்து. தசரதனுக்கு சப்தபேதின்னு பேரு. அவன் சப்தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கண்டுபிடிப்பான். இப்போ அம்மாவுக்கு தெரியும், வர்றது தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வர்றது வீட்டுக்காரரா, பையனா, பொண்ணா, மாமியாரா, மாமனாரா யாருன்னு தெரியும். நமக்கு நடையிலேயே சொல்லிடுவோம். அந்த குணம் உண்டு. சப்த பேதங்களை அறிந்தவன். ஆனா என்னன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ். எனக்கு தான் தெரியுமே. நீங்க நினைக்கிறீங்களா நான் இதோ இந்த மேடைக்கு வரேன்ல, உங்க இத்தனை பேரை பேசுறதுக்கு வரேன்ல, ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்கேன். 30 வருஷமா பேசுறேன். ஏன் நான் எடுத்து பேசிட முடியாதா? இல்லை, என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத மணித்துளிகளை உங்களுக்கு தருவது போல் நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத மணித்துளிகளை என் பேச்சிற்காக தருகிறீர்கள் என்றால் நான் தேர்ந்தெடுத்து வேலை செய்து வீட்டில் உழைத்து தான் வந்து நிற்க முடியும். சாதாரணமாக பேசிவிட முடியாது. இது இந்த குணம். இந்த சப்தபேதம் தெரிந்த தசரதன் வந்தது யானை தான் தண்ணி குடிக்குதுன்னு அடிச்சான் பாருங்க. அது போய் ஸ்ரவன் மேல பட்டுருச்சு. வாழ்க்கை அழிஞ்சு போச்சா? புத்திர சோகத்தால் தான் நீ இழப்பாய் என்று ஸ்ரவனுடைய தாய் தகப்பனால் சாபம் பெற்றானா? வாழ்க்கை அவனுக்கு வீழ்ச்சியா இருந்தது. தயரதன் வீழ்ச்சினே எழுதுவான் கம்பன். ஓவர் கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே இருக்கக்கூடாது. கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். கான்ஃபிடன்ஸ்க்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வரியை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான். அழகா இருக்கிறது வேற, கவர்ச்சியா இருக்கிறது வேற. அழகா இருக்கிறது வேற, ஆபாசமா இருக்கிறது வேற. ஒன்றும் இல்லை, 2 உதாரணம் தான். சீதை, சூர்பனகை 2 பேருமே அழகிகள், பேரழகிகள். கம்பன் சொன்னான், சீதை நடந்தாள், அழகாக இருந்தது. சூர்பனகை அழகாக நடந்தாள். புரியல? சைலண்டா யோசிச்சு பாருங்க, புரியும். எந்த முயற்சியும் செய்யாம இயல்பா இருங்க, அதுதான் அழகு, பேரழகு. அதுதான் கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கை நமக்கு சில நேரங்களில் வாய்ப்பை தருகிறது. அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? நான் இப்போ உதாரணத்துக்கு தரேன். சின்ன குழந்தைகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, யூத் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், எது வல்லமைன்னு சொல்றேன். நேற்று ஒரு பள்ளிக்கூடத்திலே பேசிவிட்டு வருகிறேன். ஒரு குழந்தை என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். சம கேள்வி. அது நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க மேடம், மோட்டிவேட்டடாக இருக்குது, ஒரு 2 மணி நேரம் தான் மேடம் தாங்குது. அப்புறமா பரமபதமாய் சொயின்னு மறுபடியும் இறங்கிடுது. எப்படி நம்மளை தயார் பண்ணுறது? இப்போ நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நம்புகிறேங்க இயற்கையை, இறைவனை, இந்த பிரபஞ்சத்தை, அந்த சக்தியை நம்பக்கூடியவள் நான் சாட்சியாக சொல்கிறேன். இறைவன் சத்தியம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறான் குர்ஆனில். நான் என் ஆத்மா அறிய நான் சொல்லுகிறேன். என்னால் இன்றைக்கு ராமநாதபுரம் வந்திடவே முடியாதபடிக்கான எனக்கான ஜெட்லாக், எனக்கான உடல்நிலை, சரியா வர முடியாது. ஆனால் எனக்கு வர முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல, அதெல்லாம் கடந்து இந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் தீவிரமாக யோசிச்சிருக்கீங்க, அந்த பர்வீன் சுல்தான் நான் நேரில் பேசுகிறாங்களாமே, அவங்க நேரில் பேசுகிறத கேட்கணுமேன்னு அந்த எண்ணம் இருக்குல்ல, அது பிரபஞ்சம் குறிச்சிக்கிட்டு என்னப்பா அது என்ன
கால் வீங்குது, உடம்பு சரியில்லை, தூக்கம் வருது, ஏந்திரி ஓடு. உங்கள் முன்னால் கொண்டு வந்து வீசி இருக்கு பாருங்க. நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீர்களோ அதை இந்த உலகம் தரும். எதை நினைக்கிறோங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. நினைச்சிட்டிங்கன்னா தெரிஞ்சிடும், வந்துடும். இப்போல்லாங்க நான் இதை பல தடவை சொல்லிட்டேன், இன்றைக்கும் சொல்கிறேங்க. இறைவன் கிட்ட நான் எதுவுமே கேட்கறது இல்லைங்க. ஆனால் சொல்லுகிறாங்க, உன் கால் வாரின் செருப்பின் வார் அருந்து விட்டதா, அதை கூட இறைவனிடத்தில் கேள். நான் கேட்கறதே இல்லைங்க, சாட்சியாக சொல்லுகிறேன், நான் கேட்கறதே இல்லை. ஏன் தெரியுமா? நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை. இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இந்த தகுதியில வந்து உட்காருவதற்கான என்ன பின்புலம் இருந்து விட்டது நமக்கு. நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், கவலைப்படாதீங்க. நம் குழந்தைகளை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் யாரும் உங்கள் குழந்தைகள் அடுத்த தலைப்புறை பற்றி கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன் இந்த வார்த்தை அறம் பேசுபவள் நான் எடுத்துட்டு போங்க. நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம புள்ள உருப்படாதா? நல்லா வரும், சூப்பரா வரும், நம்மளை விட நல்லா வரும், நம்மளை விட நல்லா வரும். ஆனால் ஒன்று, அதில் சில கவனம் வைக்க வேண்டும். அதனால் நான் இதை சொல்கிறேன். இந்த சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து செய்கிற அலப்பறை இருக்குல்ல, தபார் உனக்கு தான் சொல்கிறேன் கேள். அதான் கேட்டுட்டு தானே இருக்கான் அவன். கேளு கேளு கேளு, உனக்கு தான் சொல்கிறேன் கேளு. இந்த அம்மா அப்பா செய்கிற அழிச்சாட்டியம். காலேஜில் நான் தான் பிஆர்ஓ, முதல்ல அட்மிஷன் பிஆர்ஓ. பேர் ஜெயந்தி மேடம். மார்க்கு 545 மேடம். என்ன கோர்ஸ் வேணும்? காமர்ஸ் மேடம். காமர்ஸில் என்ன மேடம்? சிஎஸ் மேடம். தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம் மேடம். அவள் பக்கத்தில் சும்மா நின்றுட்டு இருப்பாள். எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது அவங்க வாப்பா. உங்கள் பேர் என்ன சார்? சுப்பிரமணியம். சுப்பிரமணியத்துக்கெல்லாம் இங்கே வந்து அட்மிஷன் கிடையாது சார். நீங்கள் வீட்டில் போய் இந்த பிஹேவியரை பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். உங்கள் குழந்தைகிட்ட யாராவது பேசணுமா? என்ன பேர் பாப்பா? அஸ்வினி. அதுக்கிட்ட தானே கேட்குறாங்க. கொஞ்சம் வாயை தான் மூடிக்கிட்டு இருங்களேன் கொஞ்சம் நேரம். என்னப்பா படிக்கிற? எல்கேஜி இப்போ தான் மேடம் சேர்த்துருக்கோம். அதான் பேசட்டுமே, என்ன இப்போ? சொல்லு சொல்லு சொல்லு. அதுக்கு பேர் பேரண்டிங் இல்லை. அப்படி கழுகு மாதிரி இருக்கணும், தள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும். கீழே விழுந்துச்சுன்னா கீழே போய் பிடிச்சி இப்படி தூக்கிட்டு வந்துடணும். எங்கே விடுறீங்க? எல்லாம் நீங்கள் தான். எனக்கு ஒரு வாட்டி மேக்கப் போட்டாங்க ஒரு அம்மா தூர்தர்ஷனில். அவங்க மணிப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. அது நானே இல்லை சத்தியமாக. ஆமாம் மேடம், அதே மாதிரி போட்டு விட்டாங்க அந்த அம்மா. நீங்களா இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் எதுக்கு? டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சொல்கிறேன், இருங்க உங்களுக்கு வரேண்ணா, குழந்தைங்களுக்கு வரேன். டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கவனம். உங்கள் அறிவை குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். சிஓ மேடம் கிட்ட சொல்கிறேன், சிஓ மேடம் டீச்சர்ஸ் கிட்டலாம் சொல்லணும். உங்கள் அறிவை குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். அதற்காக அவர்கள் நம் வகுப்பிற்கு வரவில்லை. அவர்கள் அறிவை அவர்கள் அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். நம்மள மாதிரி உருவாக்குறதா? எனக்கு தெரியாது. நீங்கள்லாம் ஆர்டரே போடுங்க மேடம். 100% அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட். ஒரு டீச்சராக சொல்கிறேன், இவங்களை வச்சுட்டு சொல்கிறேன், கோச்சிக்கிட்டோம். 100 நாள் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போகுது நம்ம புள்ள? ஒரு 95 நாள் தான் போகிறது. அந்த 5 நாளில் காது குத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போங்க, சாவுக்கு கூட்டிகிட்டு போங்க, திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வெந்நீர் வச்சு தர சொல்லுங்கள். அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் நேரம் படுத்து எதுவுமே யோசிக்காமல் தன்னுடைய உடல்நிலையை பார்த்துக்க சொல்லுங்கள். எதுவும் இல்லாமல் 100 நாளும் போய் நின்று பட்டொலி வீசி பறக்கும். அது எல்லாம் ஸ்கூலில் இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்களா? நாம் பார்த்துக்க வேண்டாமா? மோட்டிவேட் ஆகுறீங்கல்ல, டக்குன்னு ஏன் டிமோட்டிவேட் ஆகுறீங்க? இந்த கேள்வியை அலன் மாஸ்க், யாருப்பா அவரு? அலன் மாஸ்க் உலகத்தில் பொறும்பணக்காரன் சார். நான் போய் பார்த்தேன், எவ்வளோதான் ஐயா இருக்கு உங்ககிட்ட துட்டு? 56 லட்சம் கோடியாம். எவ்வளவு? நீங்கள் வேணா போய் கூகுள் பண்ணி பாருங்க, நான் சொல்கிறது சரியான்னு பாருங்க.
56 லட்சம் கோடி கொண்ட எலன் மஸ்க் தன்னிடத்தில் ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு அவன் சொன்ன பதில், வீட்டுக்கு கொண்டு போங்க. நான் கொண்டு போயிட்டேன். அவன் சொன்னான், அவன்கிட்ட கேட்டாங்க, சார் உங்களை நீங்களே எப்படி சார் மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க? ஒரு இலக்கு வைக்கிறீங்க, அந்த இலக்கை நோக்கி உங்களை பயணம் பண்ண வைக்கிறதுக்கு எப்படி சார் மோட்டிவேட் பண்ணுறீங்க? உங்களை நீங்களே எப்படி சார் மோட்டிவேட் பண்ணுறீங்க? எலன் மஸ்க் சொன்ன பதில், உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை சார். இல்லை சார், இப்போது ஒரு 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 டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார். அந்த டார்கெட்டை நோக்கி போகிறதுக்கு உங்களை எது சார் மோட்டிவேட் பண்ணுது, அதை சொல்லுங்கள் சார். திரும்பவும் சொன்னார், உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. போங்க சார், உங்களுக்கு தெரியும் பதில் சொல்ல விரும்பலை, விரும்பினா சொல்லுங்கள் சார். கேள்வி கேட்டவன் எலன் மஸ்க் சொன்ன பதில் தெரியுமா? சூப்பர் பதிலுங்க. நீ தானே ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ண, அதை அடையிறதுக்கு உனக்கு என்னத்துக்கு மோட்டிவேஷன்? அது நான் ஃபிக்ஸ் பண்ணி, அதானே மோட்டிவேஷன். நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டல, அதான மோட்டிவேஷன். இப்போ ராமலிங்கம் சார்னு ஒருத்தர், அவர் நல்லா பேசுவார், நகைச்சுவையா, புலவர் ராமலிங்கம். அவர் ஒரு வாட்டி பேசினதை நான் கேட்டேன். 3 பேர் இருந்தானுங்களாம், 10 வருஷமாக வேலை செய்கிறானுங்க ஒரு இடத்துல. 3 பேரும் மத்தியானத்துக்கு சோறு கொண்டு போவாங்களாம். ஒன்று இட்லி, ஒன்று தயிர் சாதம், ஒன்று சப்பாத்தி. 10 வருஷமாக வீட்டில் இருக்கிற மனைவி அப்படி தான் கட்டி கொடுத்துருக்கு. 10வது வருஷம் முடிவு பண்ணிட்டானுங்க 3 பேரும், டேய் நம்ம வீட்டில் சொல்லிடலாம்டா, இதே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது, இதுங்க டிஃபன் மாற்றலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்டா. சரிடா, ஒரு சீட்டு எழுதி வச்சிரு, 10 நாள் டைம், 10வது நாள் திறந்து பார்ப்போம். அதே இருந்துச்சுன்னா நான் 10வது மாடியிலேருந்து குதிச்சிருவேன். ஒருத்தன் 8வது மாடி, ஒருத்தன் 10வது மாடி. 10வது நாள் பிரித்து பார்த்தா 3 பேருக்கும் ஒரே சோறு, தயிர் சாதம், இட்லி, அது சப்பாத்தி, அதே தான். சொன்னபடிக்கு மானஸ் தங்க விழுந்துட்டாங்க கீழே. ஆஸ்பத்திரி, 3 மனைவிமாரும் ஓடி வராங்க, மேலே விழுந்து அழுகுறாங்க. ஐயோயோ, நீங்கள் இப்படி குதிச்சிருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் டிஃபனை மாற்றிருப்பேனே. இட்லி அழுவுது, தயிர் சாதமும் அழுவுது, சப்பாத்தி மட்டும் அழுவலை, பார்த்துட்ருக்கு. நர்ஸு சொல்லிச்சு, உன் வீட்டுக்காரர் செத்துட்டாருமா. இல்லை, இதுங்க ரெண்டும் செத்தது ஓகே, இதுங்க ரெண்டும் சரி செய்யலை. காலையில் எழுந்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சு சப்பாத்தி போடுறதே அந்த ஆள் தானே. அந்த ஆள் ஏன் குதிச்சான்னு தெரியலையே. உன் இலக்கை நீ தானே நிர்ணயிச்ச, அப்போ அதை நீ தானே அடையணும், நீ தானே அதை மாற்றணும். இன்னொருத்தன் சொல்வானா? இது எலன் மஸ்க் கேட்கின்ற கேள்வி. நீங்கள் மனதில் உள்வாங்கி கொண்டு போங்க. என்னை யாருமே மோட்டிவேட் பண்றது இல்லையே, நான் தானே என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். இதோ இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு யார் மோட்டிவேட் பண்றாங்க? அவரவர்கள் சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் தன்னைத்தானே தான் மோட்டிவேட் செய்து கொள்கிறார்கள். இதை முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. வேற எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பி கிரேட்ல இருக்கிறவங்க தான் அடுத்தவங்க சொல்ல கேட்டு மோட்டிவேட் ஆகிறது. ஏ கிரேட்ல இருக்கிறவங்க எல்லாம் தனக்குத்தானே தான். நான் அம்மா சொல்கிறேன் ஒரு வார்த்தை, குழந்தை வீட்டில் போய் டைரியில் எழுதி வச்சிருக்கோம், த ஒன்லி பர்சன் அண்டர் த ஸ்காய், ஒரே ஒரு மனிதன் தான் உன்னை காப்பாற்ற முடியும், அது நீ. உன்னை நீ மட்டும்தான் காப்பாற்ற முடியும், மற்றவர்கள் யாரும் உதவி செய்ய முடியுமே தவிர காப்பாற்ற முடியாது. இந்த அம்மா அப்பா இருக்கிறீங்கல்ல, இந்த அம்மா அப்பாவுக்கு சொல்கிறேன், வல்லமை பெற்ற குழந்தைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் நான் ஒரு 3 பரிசுகளை மட்டும் அவர்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 3 பரிசுகளை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். புள்ள ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குது, அப்படி சிலாகிக்கிறீங்க. குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுத்துருக்கிறீங்க இது வரைக்கும்? நீங்கள் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லவா? நான் சொல்கிறது யாருக்காவது மன வருத்தத்தை ஏற்படுத்தினா மன்னிச்சிருங்க, அது என் நோக்கம் அல்ல. வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற பொழுது, கொடுத்திருக்கின்ற பொழுது அதை பயன்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். ஒரு குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற முதல் பரிசு தாயும் தந்தையும் சேர்ந்து இருப்பது. 2 பேரும் சேர்ந்து. அதை விட சிறந்த பரிசு பெற்றோர்கள் தரும் பரிசு பிள்ளைகளுக்கு இல்லை. சேர்ந்து இருக்க கூடாது.
இந்த சமூகம். அதுக்கு ஒரே ஒரு யாரும் யோசிக்காத ஒரு பக்கத்தை நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் வல்லமை பெறுவதற்காக. இப்போ உங்கள் வீட்டுக்காரரு உங்களை சிரமப்படுத்துகிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி சிரமப்படுத்தாத வீட்டுக்காரர் இருக்கிற வீடு இந்த பூலோகத்தில் இல்லவே இல்லை. சரியா? அதே மாதிரி தான் மனைவிக்கும். அதை நான் மனைவி பற்றி சொல்லலையேன்னு கோச்சிக்கூடாது சகோதரர். அதே தான் மனைவி. 2 பேருக்கும் எப்போ தெரியுமாங்க பிரச்சனை வருது? 3வது ஆள் உள்ளே வரும்போது தாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான், உங்கள் வீட்டுக்காரர் உங்களை அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லிட்டாரு. அவருக்கு என்ன பிபியோ சுகரோ மருந்து போடல, ஏதோ பேசிட்டார். அதை உங்களுக்கு அன்பானவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி. அதே தான் புருஷனுக்கும். நாத்தனார் அம்மா, நீங்கள் போய் அம்மா இன்றைக்கி அவள் என்ன செஞ்சா தெரியுமா, அம்மா ஏண்டி உங்கள் அக்கா புருஷன் என்ன கூப்பிடுவாங்களோ அவன் என்ன செஞ்சார் தெரியுமா இன்றைக்கி அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் மீது இருக்கும் பேரன்பினால் அவர்கள் அந்த யார் மீது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களோ, உங்கள் மனைவியோ கணவனோ, அவர்களை பற்றி இன்னுமாய் வெப்பத்தை உங்கள் மனதிலே ஏற்படுத்துவார்கள் உங்களை சமாதானம் செய்ய. அது என்ன ஆகும்? கூடு கட்டும். கூடு கட்டி குடும்பம் பிரிஞ்சிடும். கம்ப்ளைண்ட்டை சேர்த்து வைங்கன்ற நான். வைஃப் சேர்த்து வை, முத்து மாலை மாதிரி சேர்த்து. அந்த ஆளுக்குன்னு ஒரு டைம் வரும், ஒன்னொன்னா எடுத்து உங்க 2 பேருக்கு நடுவில் 3வது நபராக உங்கள் உறவினர்களோ, உங்கள் குழந்தையோ, உங்களை பெற்றவர்களோ, உங்கள் உடன் பிறந்தவர்களோ யாரும் வராமல் 2 பேருமே பேசி தீர்த்து கொண்டால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய பரிசை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருவீர்கள். நீங்கள் 2 பேரும் தான் தீர்த்து கொள்ள முடியுமே தவிர 3வது நபர் தீர்க்க முடியாது. நம்பர் 1. 2வது பரிசு ட்ரை. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த சின்ன குழந்தைகளுக்கு என்ன பயம் தெரியுமா? அம்மா செத்துருமோ அப்பா செத்துருமோன்னு பயம். நமக்கு இருந்தது சின்ன வயசில். ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போது நிறைய செருப்பு இருந்தால் திக்குன்னு இருக்கும். இருக்குமா இருக்காதா? நம்ம குழந்தைக்கும் இருக்கும். அந்த குழந்தைக்கு நாம் தருகின்ற 2வது பரிசு அம்மாவும் அப்பாவும் உயிரோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பது தான். இயற்கை சில அழிவுகளை தந்தால் அதை தடுக்க முடியாது, ஆனால் நாம தேடிக்கொள்ளக்கூடாது. 3வது பரிசு எவ்வளோ சைலண்டாக இருக்கீங்க பாருங்க, எவ்வளோ சைலண்டாக இருக்கீங்க. சரி மேடம், அப்படியே ஆகட்டும் மேடம். உணவை வெளியிலிருந்து வாங்கி சாப்பிடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். வீட்டிலே சமைத்து சாப்பிடுங்கள். உடல் ஆரோக்கியத்திற்காக சொல்கிறேன். முதல்லலாம் ஒரு இட்லினா ஒரு சட்னி தான், மத்தியானத்துக்கு ஒரு குழம்புனா ஒரு வெஞ்சனம் தான், மீதி இருக்கிறதுக்கு தான் நைட்டுக்கு. இன்னைக்கு வெக்கமே இல்லாமல் நீ நான் சாப்பிட்ற 3 குழந்தைங்களுக்கும் 1 இட்லி 1 தோசை 1 இடியாப்பம். மத்தியானத்துக்கு என்ன செய்யலாம்? 4 வெஞ்சனம். நான் சொல்கிறேன், வல்லமை என்பது எளிமையை எந்த ஒரு வீடு அறமாக பின்பற்றுகிறதோ அது மிகச் சிறப்பான ஆளுமையான பணக்காரரான ஒரு குழந்தையை உருவாக்கும். எளிமையை அறமாக வீட்டிற்குள் கொண்டு வாருங்கள். 3வது பரிசு கடன் இல்லாமல் இருங்கள். குழந்தைக்கு அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் தெரியுமா? பெரிய ஸ்ட்ரெஸ். ஒரு குழந்தையை நாம் எப்படி பாதுகாக்கிறோம் என்பதில் அது பேரண்டாக இருக்கிறது. இட்ஸ் நாட் அ பயாலஜிக்கல் ஃபேக்டர், இட்ஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இப்படி சொல்லி 9 மணி ஆக போகுது. சார் சீக்கிரமாகவே முடிச்சிட்டார். 8 மணி வரைக்கும் பேசியிருக்கலாம். இனிமேல் முடிக்காதீங்க சார். வழிவிடுவதற்காக உங்கள் வழியில் நீங்கள் போய்த்தான் சார் ஆகணும். யாருக்காகவும் விட்டு கொடுக்காது. நீங்கள் சொல்கிற விஷயம் எவ்வளோ காத்திரமான விஷயங்களாக சொல்லிக்கிட்டே வந்தீங்க.
இவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருந்தார் கலையரசன் சார். நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம கேட்போருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? பிரபலமானவர்கள் பேச வேண்டும், சிரிக்க சிரிக்க பேசுகிறவங்க பேசணும், ரொம்ப ஆடம்பரமாக அலங்காரமாக பேசுகிறவங்க பேச்சை தான் கேட்போம். சைலண்ட்டாக மனசால உண்மையாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு நாம் இன்னும் காதுகளை பழக்கவில்லை. கேளுங்கிற இந்த மெட்டீரியல் கிடைக்குமா? இந்த வேதனை கிடைக்குமா? வேதனையோடு சொல்கிறார்களே, கிடைக்குமா? தேட வேண்டும். வாய்ப்பு கிடைத்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்றேன் பாருங்க, ஷார்ப்பா இருக்கிறது இருக்குல்ல, நம்மில் பல பேர் ஷார்ப்பாவே இல்லைங்க, அப்படிதான் இருக்கிறோம். ஏங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு பாத்ரூம்குள்ள வந்து கேட்குறாங்க ஒருத்தி. நம்ம பண்பாடாங்க அது? இல்லை, நான் ஆம்பளைங்களுக்கு கூட பார்த்து கேட்குறேன், இதை எடுத்துக்கிட்டு எதுக்கு பாத்ரூம் போகிறீங்க? வீட்டில் தானே இருக்கிறீங்க, ரூமில் வச்சுட்டு போங்களேன். எதுக்கு பாத்ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க? தனியாக போக பயமா? இதை தனியாக விட்டுட்டு போக பயம் தானே. வீடு எப்படிங்க இருக்கும்? இதை நம்பாதீங்க, நான் சொல்கிறேன் பாருங்க, பேரன்பில் சொல்கிறேன். இது மூன்றாவது கண் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. இது மூன்றாவது காது உங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் எதை சொன்னாலும் இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ உங்களுடைய இமெயில்லையோ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது தொடர்பான அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். பயமாக இருக்கா சொல்லும்போது? சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, கவர் போட்டு வை. பொய் சொல்லலை, டேஞ்சர் விஷயம் இது. இப்போ தெரியாது, 2030 50 தெரியும் இதற்கான வீரியம் எங்கே போய் நின்று இருக்குன்னு. இப்பொழுதே நாம் சில விஷயங்களுக்கு நோ சொல்லி பழக வேண்டும். தைரியம் இருக்கா நமக்கு? ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர் இருக்கா? எல்லாத்தையும் எளிமையாகவே எல்லாம் கிடைத்து விடுமா? எல்லாம் ஈஸியாக சுலபமாக கிடைச்சிருமா? ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர் இருக்குல்ல, மைண்ட் ஷார்ப்னஸ் இருக்குல்ல, இதை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன், கேட்டுக்கோங்க. என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எப்படி மேடம் சின்ன வயசில் படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க? அது ஒரு பயிற்சி, நினைவில் கொள்வது ஒரு பயிற்சி. இதை 20 செகண்ட் 10 செகண்ட் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவும் நினைவில் நிற்காது, நினைவாற்றல் போயிடும். வாசிக்கின்ற பொழுது நினைவாற்றல் நிற்கும், பார்த்தால் நினைவாற்றல் போயிடும். அதனால் தான் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். கற்பனையே இல்லாமல் இருக்கிறோம். கற்பனை வர வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த படத்தை பார்த்தாலும் ஆர்ப்பாட்டமான ஆபாசமான படங்களை பார்க்காதீர்கள். கதைகள் பொருந்திய மிக ஆழமான விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படங்களை பார்த்து பழகுங்கள். பழக்கம் தானேங்க நமக்கு. ஏங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். துப்பாக்கியால் சுடுறாருங்க ஒருத்தர். படம் பார்க்க போனதுலேருந்து கடைசி வரைக்குமா சுட்டுட்டு இருப்பாரு. எனக்கு என்னமோ தேட்டருக்கு வெளியில் வந்துட்டு எல்லாரையும் சுடுவாருன்ற மாதிரி வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது நமக்கு எப்படிங்க சிந்தனை ஓடும்? சர்ன்னு கோபம் வருதுல்ல நமக்கு. வாசித்தால் தனியும், இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்தால் மனம் கெடும். குழந்தைகளுக்கு எங்கள் அம்மாலாம் முதல்ல டிவி வச்சுருக்கோம். என் வயசில் இருக்கிற எல்லாருக்கும் தான் தெரியும். டிவிக்கு ஒரு டோர் போட்டு வச்சுருப்போம் தெரியுமா? அந்த டோருக்கு ஒரு சாவி போட்டு எங்கள் அம்மா மடியில் வச்சுருக்கோம். அந்த சாவியை இன்றைக்கி குழந்தைங்கிட்ட சொன்னால் சிரிக்குதுங்க எல்லாம். அப்படியே வச்சுருப்பாங்க. டிஜிட்டல் லாக்லாம் இல்லை தம்பி, அப்படி மூடி வச்சுட்டாங்கன்னா திறக்கவே முடியாது. க்ரௌன் கருணா சூப்பர் எங்கள் வீட்டு டிவி பேர். அதுக்கப்புறமா தான் வந்துச்சு ஓனிடா. அதுக்கு முன் சாலிடர். க்ரௌன் கருணா சூப்பருங்கிறது சாலிடர் டிவி, அது கரெக்ட். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா சார், இந்த யூத் இருக்குல்ல, நம்மளை விட உயர்ந்தது சார். அதுங்களை நான் பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? நான் வழிகேடு ஆகாமல் ஒழுக்கமாக வளர்ந்ததோ, நீங்கள் வழிகேடு ஆகாமல் ஒழுக்கமாக வளர்ந்ததோ பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம வயசில் நமக்கு என்ன சார் கிடைச்சது? நமக்கு இருக்கிற ஆகப்பெரிய பேரழகிய சோபனா ரவி மேடம் தான் இல்லை சார்? பேரழகாக இருப்பாங்க அவங்க. வணக்கம்
அப்படியே ஒரு அப்படி போத்திக்கிட்டு உட்காந்துருந்தாலே அவங்கள பார்க்கறதுக்கே நாங்கள் செய்திகளை கேட்போம். அப்புறமா ஃபாத்திமா பாபுலாம் அடுத்தது, அதெல்லாம் ஜெனரேஷன் எக்ஸுக்கு கடைசியாக. நான் எங்களுக்கெல்லாம் சோபனா மேடம் தான். அது அப்படி இருப்பான் கம்பீரமாக. அடுத்தது அந்த புதன்கிழமை அன்னைக்கு வரும் ஒரு சித்திரஹர், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளிமொழி, சனிக்கிழமை அன்னைக்கு பாடாவதியான ஒரு படம், அது ஹிந்தி படமும் இல்லைன்னா வேறு மொழி படம் போடுவாங்க, அதை கூட பொறிச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்போம் மேடம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரே ஒரு தமிழ் படம், அப்படி இருக்குமே எங்களுக்கு. திங்கக்கிழமை கூட முறைச்சு பார்த்துட்டு இருப்போம். வியாழக்கிழமை தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழ்வும் உட்காந்து பேப்பர் படிக்கிறதில்ல. அவங்க கடிதம் படிப்பாங்கங்க, அதை உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். இந்த சாகுபடி அப்படி செய்ய வேண்டும், அந்த சாகுபடி அப்படி செய்ய, அதை பார்த்துட்டு இருப்போம். நமக்கு ஒன்றுமே இல்லாமல், வாழ்க்கையில் எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல், வெறும் பாக்கெட் நாவல்களையும் இந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய 4-5 நிகழ்ச்சிகளையும் மட்டுமே கொடுத்த இந்த சமூகம் என்ன ஒரு பிஹெச்டியான ஒரு பேராசிரியராக உயர்த்தி இருப்பது பெரிய விஷயம் இல்லை. எது பெரிய விஷயம் தெரியுமா? தொட்டாலே 1008 விஷயங்கள் அவர்கள் வழிகெடுவதற்கு வந்தாலும் இதை போட்டுட்டு என் பிள்ளை ஜெயிக்குது இல்லை, என் பிள்ளை என்னை விட உயர்ந்தது இல்லை. வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுதும் கூட மறுத்து என் பிள்ளை வாழ்கிறானே. இங்கே உட்காந்துருக்கானே பர்வீன் சுல்தானா மேடம் பேசுகிறாங்க, கேட்கலான்ட்டு. பெரிய விஷயம் இல்லை, நம்மை விட உயர்ந்தவர்கள் நம் பிள்ளைகள். நான் சொல்லுகிறேன், இந்த ஒரு விஷயத்தோடு நான் நிறுத்துகிறேன். இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்குது, எனக்கு லிஸ்ட்டில் இருக்குது. 2 விஷயம் வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். இந்த குழந்தைகளுக்கு ஷார்ப்னஸ் வரத்துக்கு சொல்கிறேன். டேக் ரிஸ்க், செல்ஃப் ரிஸ்க்னு ஒன்று இருக்குது. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், செல்ஃப் ஸ்பெல் போட்டுக்குவேன். நான் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவதற்கு செல்ஃப் ஸ்பெல் போட்டுருவேன். அது நான் இப்படி சொல்லக்கூடாது மேடையில், என்ன பண்ணுறது, இவ்வளோ பேருக்கு நடுவில். இது ரெக்கார்ட் ஆகலைனாலும் சொல்லிடலாம். எனக்கு நானே சொல்லிக்குவேன், நாளைக்கு காலையிலக்குள்ளே இந்த பாடத்தை படித்து முடிக்கலைன்னா 3வது படி இறங்கும்போது தடிக்கு விழுந்து எனக்கு பல்லு உடஞ்சிடணும் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்குவேன். அது படிச்சிருவேன் சார் நான். ஐயோ படிக்கலைன்னா கீழே விழுந்துருவோன்னு நாமளே சொல்லியிருக்கோமேன்ட்டு நான் படிச்சிருவேன். அதை எனக்கு நானே லூஸு தான், செல்ஃப் டாக் எனக்கு நானே போட்டுக்குவேன். நான் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு சொல்கிறேன், ஆரோக்கியமாக இருங்க. உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து கொள்ளும்போது யாரேனும் கேலி செய்தால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். கொஞ்சம் கோடு போட்டுக்கோங்க, கொஞ்சம் தூரமாக போட்டுக்கோங்க. ஏன்னா சிக்குன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உடனே அப்ளை பண்ண முடியாது. கொஞ்சம் தூரமாக போட்டுக்கோ, ஆனால் போட்டுக்கோ. சீத்தை ஏன் கோட்டை தாண்டினா? லக்ஷ்மணன் போட்டான், அதனால் தாண்டினா. அவளே போட்டிருந்தாள்னா தாண்டி இருக்க மாட்டான். ஸோ சிம்பிள், ஸோ சிம்பிள். உனக்கு நீயே போட்டுக்கோன்ற. இல்லை இல்லை வியாழக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை போட்டுக்கோ. இல்லை மார்ச் மாதத்துலேருந்து போட்டுக்கோ, ஆனால் போடு. நான் ஒரு படம் பார்த்தேன், பிஸ்னஸ் மேன்னு ஒரு படம் பார்த்தேன். இங்கே வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு பையங்க, ஐ திங்க் பகத், ஒரு நடிகர் ஃபாசில் பகத், ஐ திங்க் அவர் தான் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பகத் ஃபாசில், ஐ டோன்ட் நோ, ஐ எம் கன்ஃபியூசிங். அவர் தான், அந்த முகம் அப்படி தான் தெரியுது. அவர் என்ன பண்ணுவார், பிஸ்னஸ் மேன்னு ஒரு படம், அது ஒரு ஹிந்தி படம். அது நான் நடுங்கி போனேங்க அதை பார்த்து. எப்படிங்க இப்படிலாம் படம் பண்ணுறானுங்க? தமிழ்லலாம் அந்த மாதிரி படம் வருமானு தெரில. வந்திருக்கு சில படங்கள், ஆனால் மக்கள் அதை ஒதுக்கிடுறாங்க. ஏதோ ஒரு படத்துக்கு பின்னால் ஓடுறாங்க. நல்ல படங்கள்லாம் பார்க்குறதே இல்லை, நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. அந்த படத்தில் ஏழை பையன் ஒருத்தன் வருவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் சாதிக்கணும்னு வருவான். அவன் உடம்பு கசங்கி போய் பிழிஞ்சு போய் இருக்கும், அவங்ககிட்ட ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ அழுக்காக இருக்கும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவ்வளோ பெரிய கம்பெனி, பாம்பே. உள்ளே நுழையவே முடியாது. அந்த செக்ரட்டரி இருக்குல்ல, அவளே கோடி பெறுவா, அப்படி இருக்கா, அப்படி ஏற்றி வச்ச தீபம் மாதிரி இருக்கா, நெருங்கவே முடியாது. அப்படி கையில் ஃபைல் பண்ணிவிட்டு அப்படி எப்படி உழவிட்டு இருக்கான். இவன் உள்ளே பார்க்குறான், செக்யூரிட்டி உள்ளே அனுப்பலை. எப்படியோ சுத்தப்படுத்திக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு எப்படி வாங்குறான் பாருங்க அவன், அந்த அந்த வாய்ப்பை எப்படி வாங்குறான் பாருங்க. உள்ளே போய் ஒரு லிஃப்ட் இருக்கோங்க,
அந்த முதலாளி உள்ள நுழையிற லிஃப்ட்டில் இவன் நுழைஞ்சிருவாங்க, எப்படியோ அப்படி நுழைஞ்சிருவான். அவர் இப்படி பார்ப்பார். அவன் ஒரே வார்த்தை தான் கேட்பான், give me 2 minutes, I will prove I am an asset for your institution. உங்கள் நிறுவனத்திற்கு நான் மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதனை 2 நிமிடம் கொடுங்கள், நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்பா. உடனே செக்ரட்டரி கிட்ட சொல்வார், டுமாரோ மார்னிங் 10 o'clock அப்பாயின்மெண்ட் அப்படின்னு போயிடுவார். இந்த ஒரு நிமிஷத்தில் அவன் அப்பாயின்மெண்ட் எடுப்பாங்க. அவன் அடுத்த நாள் 10 மணிக்கு போய் உட்கார ஷார்ப்பா 9:59 எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அவன் 9:57 வந்துருவாங்க. கரெக்டாக வந்து உட்காந்துருவாங்க. இன்டர்வியூ ஆரம்பிக்குங்க. கரெக்டாக அவனை என்னென்னா கேட்பாங்க. கரெக்டாக ஒரு 60 வினாடி இருக்கும். 60 வினாடி 50 வினாடி ஆகும். 50 வினாடி 30 வினாடி. டீ அப்படிம்பார். அவனுக்கு மட்டும் டீ கொண்டாந்து வைப்பாங்க. டீ குடிப்பியான்னு கேட்பாங்க. 25 செகண்ட். குடிப்பேன் சார். குடிம்பார். எடுத்து குடி. 1 நிமிஷம். 20 செகண்ட். அதில் துப்பு அப்படிம்பார். அதில் துப்ப சொல்லுவார் சார். அவன் துப்புவாங்க. இப்படி பார்ப்பான் பாருங்க. 15 செகண்ட், 12, 11, 10 செகண்ட். 10 செகண்ட் இருக்கு. இந்த டீயை 10 ரூபாய்க்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு நீ வித்துருன்பார். 10 செகண்ட் தான் இருக்கு. 9, 8, 7, 6, 3 வருவாங்க. அவன் என்ன பண்ணுவான்? யாருங்க குடிப்பா? துப்புன டீயை 10 ரூபாய்க்கு விற்க முடியுமா? அதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்ன பண்ணுவான் தெரியுமா? 10 ரூபாய் எடுத்து போட்டுட்டு எனக்கு நானே விற்றுக்கொண்டேன்னு குடிச்சிருவான். எவ்வளவோ படம் பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு காட்சி பார்த்துருக்கீங்களா? இருக்கு. அதை விட்டுட்டு ஒரு குழந்தைக்குங்க ஒரு அம்மா பாட்டு சொல்லி தருது. அது சிரிக்க 6 மாத குழந்தை. அது சிரிக்குது. அது பாட்டு பண்ணால் சாப்பிடுது. பாடுது இந்த அம்மா. அது பாட்டு பண்ணால் சாப்பிடுது. எங்கள் அம்மாவும் தான் எனக்கு பாடிச்சு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில். எங்கள் அம்மாவும் தான் சொல்லி கொடுத்துச்சு எனக்கு. இப்போ இருக்கிற தாய்மார்கள் சொல்லி கொடுக்குறாங்க. கேன்னு சிரிக்குது 6 மாத குழந்தை. காற்று மேலே, காற்று கீழே, காற்று லெஃப்டில், காற்று ரைட்டில், காற்று மேலே காற்று அடிக்குது, காற்று உடனே அது கலன்னு சிரிக்குது. உடனே இது சோறு விட்டுது. உருப்படுமா? நான் வெளில ஒரு சொன்ன அந்த பிள்ளை சூப்பர் பிள்ளை, என் மகள் போல் அவள். ஆர்த்தி, இன்னும் 3-4 வருஷத்தில் இந்த பிள்ளை உன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னா நீ தான் ஆரம்பித்து வச்சுருக்க, சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் நான். ரசனையை மாற்றுகிறோமா? வாழ்க்கையில் சில விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? நான் சில மேடைகளில் சொன்னேன். ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இடம் சாருகிறேன். அடுத்த வருஷம் வந்து இந்த 2 விஷயத்தில் ஒன்று அடுத்த வருஷம் சொல்கிறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த மனிதர்கள் நம்பக்கூடியவர்களா? உடனே அதை அடுத்தவங்கள பார்க்குறாங்க. உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்பத்தகுந்தவர்களா? உண்மையில் நீங்கள் உங்கள் உறவுகளுக்கு நம்பத்தகுந்தவர்களா? உங்கள் நண்பர்களுக்கு நம்பத்தகுந்தவர்களா? எப்படிங்க இவங்களை ஹேண்டில் பண்ணுறது? இவர்களோடு தானே வாழ்க்கை. 25 வருஷம் நான் ஒரே காலேஜில் வேலை செஞ்சேன். மாறவே இல்லை. நான் மாறவே இல்லை. எவ்வளோ வாய்ப்பு வந்தாலும் மாறல. என்கிட்ட கேட்பாங்க, மேடம் அதே காலேஜில் தான் வேலை செய்கிறீங்களா, அதே வீட்டில் தான் இருக்கிறீங்களா, 2த்தையும் எப்படி மாற்றுறது? சொந்த வீடு, அரசாங்க வேலை, அங்கே தான் இன்னும் இருக்கிறியான்னா? இப்போ கேட்டால் சொல்லுவேன், இல்லை 3 வருஷத்துக்கு விடுவிச்சிருக்கிறாங்க, இங்கே வந்துருக்கிறேன். பாருங்க, மனிதர்களோடு எப்படி வாழ்வது சொல்லி தந்துட்டு போவா. ஒரு 3 to 4 minutes இருக்கா உங்கள் கையில்? சொல்லலாமா? பெரிய காட்டார். பர்வீன் சுல்தானா பேசினா உள்ள ஒரு கேமரா இருக்குது, அதை ஆன் பண்ணிக்கணும். இதை பார்க்கும்போது எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க, இதை மட்டும் பார்க்குறீங்க. அதனால தான் மூளை செயல்படுறதில்ல. நான் பேசுனா உள்ள கேமரா ஓப்பன், ரஸ்டாக இருக்குது. முதல்லலாம் பாட்டி கதை சொல்வாள்ல, இன்னைக்கு சொல்கிறோமா,
இருறா, கதை கேட்குற, 11 மணி ஆச்சு, உங்கள் அப்பா இன்னும் வரல, அந்த ஆள் வருவார், ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டா கதை கதையா சொல், கேட்டு தூங்கிடலாம், உருப்பட்டுரும். ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், கதை சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகள் அறிவாளியாக வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு மாயாஜால கதை சொல்லுங்கள் என்கிறான் ஐன்ஸ்டீன். இன்னும் இன்னும் அறிவுடையவர்களாக வர வேண்டும் என்றால் இன்னும் இன்னும் மாயாஜால கதைகளை சொல்லுங்கள் என்கிறான். ஒரு பெரிய பூதம் இருந்துச்சா, அந்த பூதம் நடந்து வந்துகிட்டே இருந்ததா, அப்போ அதுக்கு வயிறு இவ்வளோ பெருசா இருந்ததுன்னா அந்த குழந்தை முதல்ல யோசிக்க ஆரம்பிக்குது, உள்ள ஓப்பன் ஆகுது. ஃபேரி டேல்ஸ் சொல்லுங்கள் என்கிறான் ஐன்ஸ்டீன். நான் ஃபேரி டேல் சொல்லலை, பஞ்சதந்திர கதை சொல்கிறேன். மிருகங்களின் மீது வைத்து சில பொருண்மைகளை சொல்லுவது தமிழ் மரபு. அதை நாங்கள் இறைச்சி என்று சொல்லுவோம். ஒன்றை ஒன்றோடு வைத்து மறைத்து சொல்லுதல், ஒன்றை சொல்லுவதன் மூலமாக இன்னொன்றை விளக்குதல். டைரக்டா சொல்ல முடியாது. கதைகள் முக்கியமே இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நல்வழி காட்டிக்கொண்டே இருங்கள். இப்பொழுது சொல்கிறேன், எப்பொழுதும் சொல்கிறேன், நம் முன்னால் அந்த குழந்தைகள் அந்த விஷயங்களை செய்து காட்ட மாட்டார்கள், நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். அதனால் நிறுத்தி விடாதீர்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது, சவால்கள் வந்து விழுகின்ற பொழுது, நீங்கள் சொல்லித்தந்த ஒழுக்கமும் மரமும் அங்கே அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன். சொல்லிக்கொண்டே இருங்கள். பெற்றோர்கள் தயவு செய்து அவன் பேச்சை கேட்கறதில்லம்மா சொல்லாதீர்கள், சொல்லாதீர்கள். பாருங்க, பெருமழை இரவு, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது ஒரு காடு, நிலா ஒளி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தவளை அங்கே ஜாலியா இருக்குது அந்த வெள்ளத்தில். ஏங்க தவளை ஜாலியா இருக்கு? தவளைக்கு நீந்த தெரியும், பாய தெரியும், தரையில் தவ தெரியும், மூணும் தெரியும். அது அதனால் அது ஜாலியாக இருக்குது. அதெல்லாம் நாம தான் தவளை. ஓகே, என்ன தவளைன்னு சொல்லக்கூடாதா? நாம தான் அந்த தவளை. நம்ம பக்கத்தில் தொப்புன்னு ஒன்று வந்து விழுது, தேள். தேள் 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 என்பது தேள் இல்லை. தவளை என்பது நாம் போல, தேள் என்பது நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நமக்கு வாச்சது, வாச்சதனால வாச்சதுங்க. இதுங்க எல்லாம் தான் தேள். வந்துருச்சா? இப்போ தேள் நம்மக்கிட்ட பேசுது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இது சின்ன கதை தான், ரொம்ப பிடிச்சது எனக்கு. தவளை, மிஸ்டர் தவளை, உனக்கு நீந்த தெரியும், எனக்கு நீந்த தெரியாது. நான் அந்த பக்கம் போகணும், என்னை கொஞ்சம் ஆற்ற கடத்தி விட்டுறியா? நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டிருக்காங்க? ஏங்க வீட்டுக்காரங்க கேட்குறாங்க ஒய்ஃப் கிட்ட, அம்மா ஒரு 3 வருஷம் நீ குடும்பத்தை பார்த்துக்கோமா, நான் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன், என்கிட்ட காசு மட்டும் கேட்காத சொல்லுதுங்களா? அதில் ஊன்னு சொன்னதுங்க செத்துச்சிங்க. வாழ்க்கை முழுக்க ஒரு பிஸ்னஸ் தான், வரவே வராது நமக்கு காசை. குடும்பம் என்பது 2 ஒழுக்கம் தான். ஒன்று உயிரியல் ஒழுக்கம், இன்னொன்று பொருளாதார ஒழுக்கம். 2 ஒழுக்கத்திலும் சிறப்பாக இருக்கின்றது தான் குடும்பம் நிற்கும். ஒரு ஒழுக்கம் கீழே போனாலும் குடும்பம் தள்ளாறிடும். 2 ஒழுக்கத்திலும் இப்படி நிற்கணும். இது வருதா, இது வந்து கேட்குது, என்னை முதுகில் ஏற்றிட்டு அந்த பக்கம் போய் விட்டுருன்னு. நாம் என்ன லூஸா? நான் மாட்டேன், நீ தேளு கொட்டிட்டேன்னா நம்ம அறிவாளி தானே, தவளையாக இருந்தானே. ஆனால் தவளையாக நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுதுங்க தேளுங்க. சீக்கிரமாக கன்வின்ஸ் பண்ணிடுதுங்க. எப்படி தெரியுமா கன்வின்ஸ் பண்ணுங்க? ஏய், உண்மையாகவே நீ லூஸ் தான், நான் உன் மேலே ஏறிட்டேன்னா உன்னை எப்படி கொட்டுவேன்? உன்னை கொட்டினா நானும் தானே செத்து போவேன், எனக்கு தான் நீந்த தெரியாது. கன்வின்ஸ் ஆயிடுச்சு தவளை, என்ன மாதிரி உங்களை மாதிரி. ஏறிக்கோ அப்படின்ச்சு. ரொம்ப நெருக்கமாக பார்த்தீங்கன்னா என் கண்கள் கலங்கி கொண்டிருக்கும்.
பின்னால் உட்கார வச்சிருச்சா தேளை. இப்போ ஆறு ஓடுது, தவளை குதிச்சிருச்சு தண்ணியில். நடு ஆறு கடக்கும்போது தழும்புது தண்ணி. அப்போ தேள் மெதுவாக கொடுக்க தூக்குது. தவளைக்கு தெரியுது தேள் டென்ஷன் ஆகுதுன்னு. முதுகில் ஏற்றுற வரைக்கும் தான் சவுண்டு. முதுகில் ஏற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, சமாதானம்தான். பயப்படாத, நான் அந்த பக்கம் கொண்டு போய் உன்னை விட்டுருவேன். நீ நல்லா இருக்க, பிடிச்சிக்கோ, எனக்கு காயம் வந்தாலும் பரவாயில்ல, கொட்டிடாத. சமாதானம் பேசுது தவளை. கால் நடுங்குதுங்க நான் சொல்லும்போதே எனக்கு. இந்தாங்க அந்த பக்கம் போனால் கரைங்க, போய் அது கரை வந்துருச்சுன்றது ஒரு தவுது பாருங்க. அது தண்ணிக்குள்ளே தாங்க இருக்குது, அது இன்னும் தவலைங்க. ஒரே போட்டுருச்சுங்க தலையில் தேளு. இப்போது தவளைக்கு தலையில் கொட்டு விழுந்துருச்சு, விஷம் ஏறுது, தவளை சாகுது. செத்துட்டே இருக்கும்போது நாம் எல்லாம் சொல்லியிருக்கோமா டைலாகு, நான் உன் வழிக்கு வந்தேனா, நீ தானே வந்த, எனக்கு ஹெல்ப்புன்னு கேட்டல, நான் உனக்கு ஹெல்ப்பு தானே பண்ணேன், நீ ஏன் என்னை கொட்டுன, நான் சாவுறேன், நீயும் தானே சாவு போகிற, ஏன் என்னை கொட்டுன. இது நம்மளுடைய டைலாக். இதெல்லாம் விட்டுடுங்க, வீட்டுக்கு கொண்டு போகிற டைலாக் ஒன்று தான், அது தேள் சொன்ன டைலாக். தேள் சொல்லிச்சு, ஐ எம் சாரி. எப்போ? ஐ எம் சாரி. கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் குணம். கூட பயணம் செய்கின்றவர்கள் தேளா, பாம்பா, நாயா, நரியா, சிங்கமா, புலியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா முதுகில் ஏற்ற மாட்டோம்ல, கூட வாழ்ந்துட்டு போயிடலாமா? கூட இருக்கிறவர்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை காயப்படுத்தாமல், உங்கள் வாழ்க்கையை பலி கொடுக்காமல், அவர்களையும் காயப்படுத்தாமல், அவர்களையும் பலி கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் குணம் தெரிந்து வாழக்கூடிய வல்லமை நமக்கு இருக்க வேண்டும். இன்னும் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, காத்திருங்கள். அடுத்த முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.